இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஹாய். ஹலோ, நீங்க யாரு? நீங்க ஏன் எங்க கிட்ட வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நின்று கூடாது. வந்து அழகா இருக்க பையனை பார்த்து ஹாய் சொல்லிடுறது. ஏன்டா லூசுத்தனமா பேசுற? ஒரு பொண்ணாடா உங்ககிட்ட வந்து ஹாய் சொல்லிச்சு. அது வந்து மச்சான் பையனா இருந்தாலும் அவர் தான் போன் வாங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஹாய்ங்க. கௌசியோட போன் உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா, கௌசியோட போன் என்கிட்ட தான் இருக்கு. அது தெரியாம தான் எங்க கிட்ட வந்து ஹாய் சொன்னீங்களா? இங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. சுத்தி புத்தி பாருங்க, யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்புறம் உங்ககிட்ட தானே வந்து கேட்க முடியும். கரெக்டு தான், என்கிட்ட தான் கேட்கணும். சாரி. ஆனா நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. கேளுங்க. கம்மனே இருக்க மாட்டியாடா? இருடா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணும். இபாட்டிக் போனை தூக்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் நீயா போன் வாங்கி தர முடியும்? இல்ல அமைதியா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. வாய் அடங்கவே அடங்காதா? இரேண்டா. அவர் தான் கேட்கணும்னு சொல்றாருல, பரவாயில்ல கேட்கட்டும். அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க அவங்களுக்கு யாரு? ஏன்னா யாருன்னு தெரிஞ்சாதான் கொடுப்பீங்களா? அடியில வரும்போது அவங்கள கூட்டிட்டு வந்துருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கணும். நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்களா? கடைசியா யாருக்கு வேணாலும் கால் பண்ணிருக்கலாம். நீங்க யாராவது கூட இருக்கலாம்ல. டக்குன்னு அவங்க போன் உங்ககிட்ட எங்கனால எப்படி நம்பி கொடுக்க முடியும்? அதான் கேக்குறோம், நீங்க யாருன்னு. இப்படி போட்டு வாங்குற பாத்தியா மச்சான்? கன்றாவியா இருக்கு. அவன் கண்டுபிடிச்சிட போறான்டா. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான், அமைதியா இல்ல. நான் அவளோட அண்ணா. அண்ணாவா? ஆமா. அவங்க வரலையா? அண்ணான்னு சொல்றீங்க, வரலையா உங்க கூட? வர அளவுக்கு அவ இப்ப இங்க இல்ல. இங்க இல்லனா எங்க போயிருக்காங்க? இந்த டீட்டெயில் உங்களுக்கு எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இல்ல, போன் யாரோடதோ அவங்க கிட்ட கொடுத்தாதானே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதனாலதான் கேட்டோம். இல்ல வரல. நீங்க என்கிட்டயே கொடுங்க, நான் அவகிட்ட பத்திரமா கொடுத்துருவேன். உங்ககிட்டயே வா. சரி, அவங்க கிட்ட பேசவாது முடியுமா? என்னங்க, நான் வந்திருக்கேன், நான் தான் போன் வாங்க வந்திருக்கேன். அப்புறம் என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அண்ணான்னு சொல்றேன். இல்ல, அண்ணான்னு சொல்றீங்க. எந்த தங்கச்சியாவது அண்ணன் போட்டு சேவ் பண்ணாம இருப்பாளா? இந்த நம்பர் சேவே பண்ணலையே. ஹலோ, எங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அட, உங்க ஃபேமிலி ப்ராப்ளம்னா எங்களுக்கு தேவையில்ல. உங்க ஃபேமிலியை கேட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. என்ன கேக்குறேன்னா, அண்ணான்னு சொல்றீங்க, அப்ப அண்ணான்னு போட்டு சேவ் பண்ணிருக்கலாமே. இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு இருந்திருந்தா நாங்க அந்த பொண்ணுகிட்டயே போனை கொடுத்துருப்போம்ல. நீங்க பாட்டுக்கு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல. உங்களை எப்படி நாங்க நம்புவோம்? நம்புற மாதிரி கால் பண்ணியாவது கொடுங்க, நாங்க பேசுறோம்னு சொல்றோம். அதான் சொல்றேன்ல, கால் பண்ண முடியாதுன்னு. சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம். இப்ப இங்க இல்ல, அவ்வளவுதான். ஓ, இல்லையா? சரிங்க. சரி, நம்பி உங்ககிட்ட போன் தரோம். நம்பி தரோம், கண்டிப்பா போய் பத்திரமா கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட போன் கொடுக்கும் போது அந்த போன்ல நாங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமா? எதுக்கு? உங்க தங்கச்சி போன்ல இல்ல, என் போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அதாங்க எதுக்குன்னு கேக்குறல. சப்போஸ் நீங்க அந்த போன் அந்த பொண்ணு கிட்ட தரலனா எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. நீங்க கொடுத்துட்டீங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் உங்களை ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டா நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சிருவோம்ல. அதுக்காக தான் ஒரு போட்டோ. சரிங்க, போட்டோ கூட எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு அந்த போனை கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரம் போகணும். எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாவே இருக்கு, ப்ளீஸ். சரி, எதுக்கு கோவப்படுறீங்க? கொடுக்குறேன். என்னமோ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி உங்க மேல நம்பிக்கை எப்பவும் தான் வரல. எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. உங்களை பார்த்தாலே திருட்டு முடியா இருக்கு. ஓ, திருட்டு முடியா? ஆமா, ஏதோ திருட வந்த மாதிரி இருக்கு. நான் எப்படி உங்களை நம்பி கொடுக்கறதுன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கடைசியில அந்த பொண்ணு இந்த போன் இவங்க கிட்டதான் இருந்துச்சு, எங்க கிட்டதான் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேற போனை வாங்கி கொடுத்துருவோம். இருந்தாலும் இந்த போன் மாதிரி வேற போன் வருமா? அதுக்காக தான் சொல்றேங்க உங்களோட போட்டோ. சரிங்க, தயவு செஞ்சு போட்டோ கூட எடுத்துக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போட்டோ எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த பொண்ணு தேடி வந்தானா என்கிட்ட கால் பண்ணுங்க, நான் நம்பர் கொடுத்துருப்பேன். இப்போ சொல்றேன், அந்த பொண்ணை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா புரியல. இல்ல, அந்த பொண்ணு சப்போஸ் நான் வாங்கினது தெரியாம உங்ககிட்ட வந்து கேட்கலாம்ல. அண்ணன், நீங்க வாங்கினது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாதா? இல்லங்க, நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிருவேன். சோ அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல. சோ வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்றீங்களா? இல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு என்ன தேடி வந்தாங்கன்னா நான் கால் பண்ண சொல்றேன். தயவு செஞ்சு தேடி வந்தாங்கன்னா கால் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாம போயிருவோம். நான் என் நம்பர் கொடுத்துட்டு போறேன். ஓகே, உங்க நம்பரே கொடுக்குறீங்க. நீங்க கரெக்டா போய் அந்த பொண்ணுகிட்ட போன் கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம், பட் அங்க இல்ல. அதனாலதான் பொட்டிக்கோ போனோம், அங்கேயும் இல்லைங்க. வேற எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட போன் கொடுக்காம கடைசி நம்பர் இருந்துச்சா, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இல்ல, ஓகே, என்கிட்டயே கொடுத்துருங்க. வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க. நீங்க நான் டைரக்டாவே உங்ககிட்ட கேக்குறேங்க. லூஸ், என்னடா பண்ற? டேய், கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருடா. அமைதியா இருடா.
அந்த பொண்ணை 2 நாளா காணோம். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியங்க. 2 நாளா காணவே காணோம். உங்ககிட்ட டைரக்டாவே கேக்குறேன். கடைசியா உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். அந்த பொண்ணு அந்த போனை கீழே போட்டு போல. நாங்க எதிர்ச்சியெல்லாம் பாக்கலங்க. நானும் என் ஒய்ஃபும் பார்க்குக்கு போயிருக்கும் போது அங்க அவ்வளோ பதட்டமா வந்துட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃபை டக்குன்னு இடிச்சிட்டாங்க. போன் கீழே விழுந்துச்சு. அவங்க எடுக்காம போயிட்டாங்க. நான் அவ்வளோ டைம் கூப்பிட்டேன். அவங்க பதட்டத்துல எதுவுமே காதுல வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். டேரக்டாவே கேட்கிறேன், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு எங்க எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியங்க. ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அவங்க சித்தப்பா மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்கன்னா நீங்க அவங்க சித்தப்பாவோட ஆளா? இல்லைங்க, நான் அந்த பொண்ணுக்கு அண்ணா மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பொண்ணுக்கு நான் அண்ணாதான். போன் எங்க தொலைஞ்சிச்சு? அந்த பார்க்ல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது போனை கீழே போட்டு அவ்வளவு பதட்டமா ஓடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்ன ஏதுன்னா தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட தான் போயிட்டு இருந்தா. ரொம்ப நேரமா கூப்பிட்டு அந்த பொண்ணு காதுல வாங்கிக்கல. சரி காலையில போய் கொடுத்துக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் காலையில அவங்க வீட்டுக்கு போனோம். நைட்டு வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. பொட்டிக்ல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க சித்தி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க பொட்டிக் கூட போனோம். அங்க பொட்டிக்ல கூட அந்த பொண்ணு இல்ல. அப்போ நைட்டு உங்களை பார்க்க தான் அந்த பொண்ணு வந்திருக்கா. நீங்க யார்? உங்களை பார்த்து ஏன் அந்த பொண்ணு பயந்து ஓடுனா? அண்ணான்னு சொல்றீங்க. அவ்வளவு பதட்டத்தோட ஏன் போனா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிருங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. திரும்பி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பொண்ணு இப்ப எங்க? அந்த பொண்ணு எங்கன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. எங்க அந்த பொண்ணு? தெரியாது. அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா புரியலங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு தானே கால் பண்ணிருக்கா. அப்பனா உங்களை பார்க்க தான் வந்திருக்கணும். உங்களை பார்த்து ஏன் அவ பயந்து போனோம்? அண்ணான்னு சொல்றீங்கல்ல, அதுதானே என் மச்சான் கரெக்டா தானே சொல்றான். பதில் சொல்லுங்க. அவ என்ன பார்த்து பயந்து ஓடல. என்ன பார்க்க வரதா இருந்துச்சு, அவ்வளவுதான். உங்களை இதுக்கு அவ பார்க்க வரணும். அப்போ அவ யாருக்காக பயந்து வந்தா? அவங்க சித்தப்பாவை பின்னாடி ஆள விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பயந்து வந்திருக்கா. உங்களதான் பார்க்க வந்திருப்பா. இப்ப அந்த பொண்ணு எங்க? அதான் சொல்றேனே, தெரியாது. என்ன பார்க்க வரல. என்ன பார்க்க வரதாதான் இருந்துச்சு. ஆனா என்ன பார்க்க வரல. அவ்வளோ கால் பண்ணேன், கால் அட்டென்ட் பண்ணல. இல்ல போன் கீழே போட்ட உடனே போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் மார்னிங் தான் எடுத்து ஆன் பண்ணோம். அவ்வளோ கால் பண்ணேன், காலும் போகல. அவ எங்க போனான்னு கூட இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அவ நல்லா இருக்காள், அவளுக்கு என்னாச்சுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு தான் நானும் இருக்கேன். உங்களை பார்க்க வந்தானா? உங்களை பார்க்க வந்தவ அப்புறம் இங்கதான் போனா. உங்களை பார்க்க வரவ ஏன் பயந்து வரணும்? எனக்கு புரியலையே. அவ்வளவு பதட்டத்தோட வந்துட்டு இருந்தா. அப்புறம் அங்க கூப்பிட்டது கூட காதுல வாங்காம போனா. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறதா இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? அவங்க சித்தப்பா மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொன்னீங்களா? ஏன்? ஏன்னா அவரு இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இன்னொன்னு, அன்னைக்கு நைட் இவளை கொலை பண்றதா அவங்க இருந்தாங்க. புரியல. கொலை பண்ண ட்ரை பண்ணாருன்னா என்னதான் இருந்தாலும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருவாரா? அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் அவரு. ஏற்கனவே செஞ்சவர் தானே. இதுல இதுக்கும் மேல செய்யாம இருப்பாருன்னு எப்படி நம்பினாங்க அந்த பொண்ணு? அன்னைக்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, அந்த தலையில அடிபட்டப்போ. ஏன்னா அவ சித்தப்பா மேல பாசமா? அவர்கிட்ட இருந்து ஒரு நாள் கூட பாசம் வந்தது கிடையாது. நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்க மாட்டோம்ல. ஆனா நம்ம அளவு கடந்த பாசம் வச்சிருப்போம்ல. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவர் கண்டிப்பா இவளை ஏத்துப்பாருன்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா கடைசி வரைக்கும் இவளை ஏத்துக்க கூடாது, இவளை கொலை பண்ணும் ட்ரை பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதான் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். உங்க கிட்டயா? ஆமா, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். அவகிட்ட பல டைம் சொல்லிட்டேன், நீ அங்க இருக்க வேணாம், அங்க இருக்கவே வேணான்னு. ஆனா அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, நான் எப்படி அந்த வீட்டை விட்டு வரதுன்னு அவ கேட்டா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவளை இங்க இருக்க வச்சேன். ஓ சரி, இப்ப அந்த பொண்ணு இங்க? அதான் சொன்னே, அவ எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க சித்தப்பாவுக்கு இவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் என்கிட்டதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி அவர் அங்க வந்திருக்காரு. அதனாலதான் அவ பயந்து ஓடுனான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனா, எங்க இருக்கான்னு கூட இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நீங்க போன் கீழே போட்டிருந்தான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு பயந்துட்டேன். அதுவும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னீங்களே, நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா என்ன ஏதுன்னு பயந்துட்டேன். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, அவங்க சித்தப்பாவை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? நீங்க பாதிக்கப்பட்டவங்க தான் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். முதல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க சித்தப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியலங்க. உங்க சித்தப்பா தான் ஏதாவது பண்ணி இருக்காளா, இல்ல அவ பயந்து போனாளா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அவ பயந்து எங்கேயாவது இருக்காளா, இது எதுவுமே எனக்கு தெரியல. நானும் ரொம்ப தேடிட்டு தாங்க இருக்கு. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். சப்போஸ் உங்ககிட்ட போன் இருக்குன்னு தெரிஞ்சு அவ வருவான்னு நினைச்சேன். அதனாலதான் எனக்கு கால் பண்ண கூட சொன்னேன். அண்ணா, நீங்க உங்க பேரை ஏன் போட்டு சேவ் போடல? நான் சேவ் போட்டிருக்கலாமே. எல்லா நேரமும் உங்க சித்தப்பா போன் எடுத்து பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அவ அண்ணான்னு என்ன போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தா நான் கால் பண்ணேன்னு தெரிஞ்சா அவர் அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அவ்வளவுதான் திட்டுவாரு. அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கா. இதுக்கு மேலே என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அண்ணான்னு போட்டு சேவ் பண்ண வேணாம்னு சொன்னேன். அடிக்கடி நானுமே கால் பண்ண மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா தான் எனக்கு கால் பண்ணுவா. அவளுக்கு என் மேல அவ்வளவு பாசம் இருந்திருக்கு. இருந்தாலும் உங்க சித்தப்பானால என்கிட்ட பாசத்தை காட்டாம இருந்தா. எங்க அவனால எனக்கு ஏதாவது வந்துருமோன்னு அவ பயந்தா. அவ்வளவு டைம் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு. சரி, போலீஸ் ஸ்டேஷன் அந்த பொண்ணை காணாத கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. நானே ஒரு போலீஸ் தான். போலீஸ்? நீங்களா?
ஆமா நானே ஒரு போலீஸ் தான், அதனாலதான் நான் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவான்னு. போலீஸ்ன்னு தெரிஞ்சனாலதான் அவங்க சித்தப்பா ஏதோ பண்ணிருக்காரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவர்கிட்டயும் மிரட்டி கேட்டேன், ஆனா எதுவுமே சொன்ன பாட்ட காணோம். எனக்கு தெரிஞ்ச அவ பயந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்காளோன்னு தோணுது. எங்க இப்போ கேக்குற நீங்க போலீஸா? அவதான் தெளிவா சொல்றாருடா. இல்ல திருட்டு மொழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன், சாரி. ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டு பரவாயில்ல, இருக்கட்டும் ப்ரோ. ஆமா, ஏன் தங்கச்சி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு உங்களுக்கே ரொம்ப முக்கியம். அதை பத்தி எல்லாம் இப்ப எதுவும் கேட்க வேணாம். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாது. இந்த நாங்க இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணை பார்த்து பேசணும்னு தான் நான் வந்தேன். ஆனா என்னால பார்த்து பேச முடியல, ஏன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லவே இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருங்க. அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிருங்க. நான் கண்டிப்பா என் தங்கச்சியை கண்டுபிடிப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவர் போலீஸ், நான் கண்டுபிடிப்பேன். போலீஸ் சார்? என்ன சார்லாம் நீங்க கூப்பிட வேணாம். போலீஸ்க்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. என்னோட தங்கச்சி உங்களுக்கும் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, அதனால இந்த சார்லாம் எதுவும் வேணாம். சரி, இப்ப எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்பீங்க? தெரியல. யாராவது அவங்க மேல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. அவங்கள காணோம் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க சித்தியோ அவங்க தங்கச்சியோ காணோம்னு சொல்லிட்டு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் இப்ப தேடவே வந்திருக்கேன் நான். அதனாலதான் நேற்று நான் உங்களை பார்க்க வரல. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் ப்ரோ. சரி, தயவு செஞ்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியங்க. அவனை விட அவங்க ஒய்ஃபுக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம கண்டுபிடிச்சிருங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த மண்டையில அடிபட்டிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் சொன்னான், இதுக்கு காரணம் உங்க சித்தப்பா தாண்டா, ஏன் அந்த பொண்ணு சொல்லன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு தான் என் தங்கச்சியை காப்பாத்துனதா? ஆமா, என் ஃப்ரெண்டு தான் உங்க தங்கச்சியை காப்பாத்துனது. அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சி என்ன நிலைமையில இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்னு சொல்லிருங்க. அவங்க சித்தப்பாவுக்கே அக்கறை இல்லாத போது ஒரு பையன் வந்து காப்பாத்திருக்கான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ்லாம் எதுவும் வேணாங்க. நீங்க அந்த பொண்ணை மட்டும் தேடி தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா சந்தோஷமா இருக்க வைக்கலாம்னு நினைச்சேன். அந்த அன்னைக்கு அவ சந்தோஷமே இல்லாம போயிருச்சுல. ப்ளீஸ் கண்டுபிடிச்சிருங்க. கண்டிப்பா நான் என் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறேன். அண்ணா எங்கண்ணா இருக்க? ஏன்னா இன்னமும் காப்பாத்த வரல நீ? ஏன்னா சித்தப்பா என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு? அவரை பாசத்தை தவிர வேற என்னன்னு நான் கேட்டேன். வேற எதுவும் எனக்கு வேணும், அவரோட பாசத்தை மட்டும் தானே நான் கேட்டேன். அதுக்காக ஏன்னா இவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு என்ன? என் தங்கச்சி இப்ப எப்படி இருக்கான்னு கூட தெரியலண்ணா. என்கிட்ட வந்து மிரட்டிட்டு போறாருண்ணா அவரு. நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேனா, அடைச்சு வச்சிருக்காங்கண்ணா. என்ன தப்பிக்க ட்ரை பண்ணா கூட என் தங்கச்சி அவ்வளவுதானா? என்னையும் என் தங்கச்சி ஏன்னா இப்படி அவர் கொடுமைப்படுத்துறாரு? அவர் பொண்ணு மாதிரி பாத்துக்க வேணாம், சாதாரண ஒரு மனுஷியாவது என்ன பாத்துருக்கலாம்லண்ணா. ஏன்னா இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறாரு எங்களுக்கு. நாங்க அப்படி என்னதானா பாவம் செஞ்சுட்டோம்? எந்த ஜென்மத்துல எந்த தப்பு பண்ணோன்னு எங்களுக்கு தெரியலனா. ஆனா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்னா அவரு. என் தங்கச்சிய பார்க்கணும் போல இருக்கேனா, ஆனா என்னால அவளை பார்க்க கூட முடியலனா. அவ பாவம், நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியலனா. நல்லா இருக்கால நல்லா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலனா. இங்க நான் எப்படி இருந்தா கூட பரவாயில்லனா, அவ அங்க சந்தோஷமா இருந்தா போதும்னா. ஆனா என்னால அவளை பார்க்காம இருக்க முடியலனா. ஒரு நாள் கூட அவளை பார்க்கணும்னா, அவளை பார்த்தே ஆகணும்னா. இந்த இருட்டு ரூம்குள்ள இருந்து என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிரு வந்துருனா. ப்ளீஸ் நான் என்ன கூட்டிட்டு போக வந்துருனா. என்னால கத்தி பேசவும் முடியலனா. இங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலே என் தங்கச்சி ஏதாவது பண்ணிருவேன்னு மிரட்டுறாருனா. இவ்வளவு வச்சுட்டு என்னால எப்படின்னா தப்பிக்க முடியும்? என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும். இந்த இருட்டு ரூம்ல என்னால சுத்தமா இருக்க முடியலனா. தனிமையா இருக்குனா, ரொம்ப தனிமையா இருக்குனா. என்ன இங்க இருந்து ஏதாவது பண்ணி கூட்டிட்டு போயிருனா. என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருனா. அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சேனா. ஆனா அங்க இருந்து கொடுமை மட்டும்தான் அனுபவிப்பணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சுனா. இதுக்கு மேல அங்க நான் போலனா. என்னையும் தங்கச்சி காப்பாத்தனா. காதலன் ஒருத்தன் வருவான்னு நினைச்சேன். அவன் வெறும் கனவுல மட்டுமே வரான். எனக்காக நிஜத்துல வரமாட்டியாடா? வந்து என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? என்ன சந்தோஷமா வச்சுக்க மாட்டியா? நீ உனக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன்டா. எப்ப என்ன காப்பாத்துவேன், எப்ப இந்த உலகத்துல இருந்து என்ன கூட்டிட்டு போவேன்னு வேண்டிட்டு இருக்கேன்டா. எனக்கு இது எதுவுமே வேணாம்டா. சித்தப்பா பாசம் எதுவும் எனக்கு வேணாம். எனக்கு நீ வேணும்டா. கனவுல வந்து என்னை டார்ச்சர் பண்ணாம நிஜத்துல வாடா. ஒரு டைம் அது உன்னோட மூஞ்ச பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. மூஞ்ச பார்க்காம நான் அவ்வளோ விரும்பிட்டேன்டா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆனா அது நீ மட்டும் தான் நான் நினைச்சிட்டேன்டா. இவ்வளவு நினைச்சு வச்சிருக்கேன், மனசுல ஆசையா இருக்குடா. நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியலடா சுத்தமா. நீ வருவன்னு காத்துட்டு இருக்கேங்கண்ணா. ஆனா உனக்கெல்லாம் அது தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல. நீ யாரு என்ன ஏதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. உன்னோட பேருடா, அது மட்டுமே எனக்கு போதும்டா. அதை வச்சு இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. நமக்கு கனவுல கல்யாணம் ஆயிருக்கு. இதெல்லாம் எதுக்கு என் கனவுல வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த கனவு வந்துட்டு தாண்டா இருக்கு. ஆனா உனக்கு வருதான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நீ வரணும்னு
சொல்லி இங்க காத்துட்டு இருக்கேன். உனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கேன்டா. ரொம்ப வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு காத்துட்டு இருக்கேன். என்னால முடியல கதிர். தயவு செஞ்சு வா கதிர். எனக்காக வா கதிர். என்ன சந்தோஷமா நீ பார்த்துப்பேன்னு நம்புற கதிர். அதனால அது சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிரு கதிர். நீ வருவேன்னு காத்துட்டு இருக்கேன்டா. புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன் இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இருந்திருப்பேன் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் தவம் போல் இருந்து யோசிக்கிறேன் அதை தவணை முறையில் நேசிக்கிறேன் கேட்டு